மிக்க நன்றி ஐயா. இப்பொழுது சிறிய இடைவேளை. பாரதியை மிகவும் ஆழமாக ஆராய்ந்து இதில் இவ்வளவு கருத்துக்கள் இருக்கும் என்பது எனக்கு இன்று வரை தெரியாது. நானும் பாரதி தமிழ்ச்சங்கத்தில் ஒரு வருடத்திற்கு மேலாக இருக்கிறேன். நிறைய நிகழ்வுகளில் பங்கேற்று இருக்கிறோம். ஆனால் அவருடைய கவிதைகள், அவருடைய கருத்துக்களில் இவ்வளவு ஆழங்கள் இருக்கின்றன. அதை இந்த காலத்திற்கு எப்படி எடுத்து செல்ல வேண்டும் என்று மிக அழகாக கொண்டு சென்றீர்கள் ஐயா. மிக்க நன்றி. குழுவினர் அனைவருக்கும் நன்றி. தற்பொழுது பாரதி தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர், தமிழ்ச்சங்கத்தின் விகடகவி திரு தியாகராஜன் ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன். பாரதியின் பிறந்த நாளில் கொண்டாட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது எனக்கு தெரியாது. இங்கு கௌசலேஸ்வர் இருக்கிறார். அவருக்கு முன் நான் என்ன பேசுவது என்று எனக்கு புரியவில்லை. எனக்கு ஒரே ஒரு தொடர்பு இருக்கிறது. பாரதியின் பிறந்த நாளுக்கும் எனக்கும் ஒரே ஒரு தொடர்பு இருக்கிறது. பாரதி பிறந்த அதே தேதியில் நானும் பிறந்துள்ளேன். தேதி மட்டுமே, மாதம் அல்ல. அதுதான் என்னுடைய தொடர்பு. வேறு எந்த தொடர்பும் இல்லை. பாரதி ஒரு சின்ன பயல் என்று சொல்லுவார்கள். அதே போல் தான் எங்கள் வீட்டிலும் நான் கடைசி குழந்தை. எனக்கு முன் 5 பேர் இருக்கிறார்கள். ஆதலால் நான் எது கூறினாலும் நானும் சின்ன பயல்தான். எனக்கு 100 வயது ஆனாலும் நானும் சின்ன பயல்தான். எப்பொழுதுமே சொல்லுவார்கள், அவன் சொல்லுவதில் எதுவும் அர்த்தம் இருக்காது என்று. இங்கு நீங்கள் சொல்லப் போகிறீர்கள் அர்த்தமில்லாத பேச்சு என்று. இங்கு மேலும் ஒரு பிரச்சனை எனக்கு. நமது தலைவர் கால்புள்ளியில் ஆரம்பித்து முழுப்புள்ளி வரை முற்றுமையாக பேசி முடித்து விடுவார். அதற்கு பிறகு நிதி செயலரோ பசுமரத்தில் ஆணி அடித்தது போல் அவரது கருத்துக்களை ஆழ பதிவாக பதிப்பிடுவார். இப்படி பதிவிடும்போது நான் என்ன பேசுவது, என் பேச்சு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி விடும் இங்கு எனக்கே தெரியவில்லை. என்னை பேச விடாமல் விடுவதில்லை என்று தலைவரும் கங்கணம் கட்டிக்கொண்டு மேடையேற்றி விடுகிறார். எனிவே, எனக்கு ஒரு இதுங்க, நானும் ஒவ்வொரு பர்த்டேக்கும் எனக்கு 60 வயசு ஆச்சு. 50 வருஷமாக ஒவ்வொரு பர்த்டேக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்குறேன். ஆனால் அதே இது அடுத்த வருஷம் என் பர்த்டேக்கு அவங்களுக்கு என் ஞாபகமே இருக்கிறதில்ல. திரும்பவும் நான் விருந்துக்கு கூப்பிட்டா தான் வருவாங்க. ஆனால் பாருங்கள், பாரதி 39 வயசே வாழ்ந்துட்டு இன்றைக்கி 140 வருஷம் கடந்ததுக்கு அப்புறமும் அவரோட பேர் நிலச்சி நிற்கிதுங்க. அதுதான் அவரோட புகழ், சாதனை. பாரதியின் புகழை நம்ம வளர்க்கணுமா? தேவையே இல்லைங்க, அது தானாக வளரும். பாரதிக்கு தேசிய கவி பட்டம் கொடுக்கணுன்றாங்க. கொடுக்கணுமா? கொடுக்க தேவையில்லை. புவிக்கே கவி, அவருக்கு தேசிய கவி தேவையா? தேவையில்லைங்க. நீயா இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி எப்படி செய்யணும்னு ஒரு திட்டமிடுதல் பண்ணணும். திட்டமிடுதல் பண்ணும் பொழுது நீயா நானா ஒன்று ஆரம்பிக்கலாம், நடத்திடுவோம் அப்படின்னு தான் பேசினாங்க. நானும் சரி, நிம்மதி, நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, வழக்கம் போல் ஏதாவது ஒரு மாறுபட்ட கருத்தை கூறிடுவோம், கூறிட்டால் எல்லாரும் உறுப்பினர்கள் எல்லாம் அதை பற்றி விவாதிப்பாங்க, நம்ம பேசாமல் உட்காந்துடலான்னு இருந்தேன். ஆனால் பாருங்கள், என்ன மாதிரியே யோசித்த யாரோ சில பேர் சேர்ந்துட்டு இதை உரையாடலாம் வாங்கன்னு கொண்டு வந்து விட்டாங்க. உரையாடலாம் வாங்கன்னு கொண்டு வந்து விட்டால் சரி, வேறு வழியே இல்லை, இனிமேல் நம்ம பேசி தான் ஆகணும். பாரதியை பற்றி தெரிஞ்ச சில கவிதைகளை பேசி இங்கே ஏதாவது பண்ணிடலாம், அச்சமில்லைன்னு சொல்லி மேடை ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா உரையாடலாம் வாங்கவில் பாரதியின் கவிதைகளை அக்கு வேற ஆணி வேற பிரித்து மெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இதில் என்னதாங்க பண்ணுவேன்? சரிதான், விட்டு தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு உதவாத பாரதி உங்கள் எல்லாருக்கும் உதவிட்டார். எனக்கு இங்கே ஏறினோடனே கைகாலெலாம் நடுங்குது, சில்லுன்னு ஆயிடுச்சு. ஆனால் பாருங்கள், என்னை மேடை ஏற்றுற தைரியத்தை உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. அந்த தைரியம் அதான் அச்சமில்லைன்னு அச்சமின்மையை கொடுத்துட்டாரு போல் இருக்கு. சரி, இதுதான் போச்சு. யாமறிந்த மொழிகள் இல்லைன்னு பாரதி பாடினாரே, நமக்கும் கொஞ்சம் தமிழ் தெரியுமே, சரி அந்த தமிழ் மொழியை பற்றி பேசிடுவோம் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். அங்கேயும் ஒரு பிரச்சனைங்க. தமிழ் மொழியை பற்றி பேச வந்தால் இங்கே என்னத்தை பேசுறது? தமிழ் மொழி கொஞ்சம் தான் தெரியும், அதில் வச்சுட்டு என்ன பேச முடியும்? சரி, பாரதிய தேசிய கவின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, அவர்கிட்ட போய் நம்ம தமிழை பற்றி என்ன பேச முடியும் அப்படின்னு. சரி, அதையும் விட்டுருவோம். பாரதி கண்ட கனவை பற்றியாவது பேசுவோம். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்போம்னு சொன்னார். சரி, சிங்கள தீவிற்கோர் பாலம் அமைப்போம்னு அவர் சொல்லிட்டார். அவருடைய அகண்ட சிந்தனை அது. நம்மளுடைய குறுகிய சிந்தனை, அட்லீஸ்ட் நம்ம முகப்பு கேட்லேருந்து வேளச்சேரி மெயின் ரோடுக்கு ஒரு இணைப்பு சாலை சாத்தியப்படுமா அப்படின்னு யோசித்தேன். அதுவும் முடியாதுங்க.
முடியலை, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? சரி, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகள் படிக்கிறதுக்கு பாரதியார் கவிதைகளையாவது படிக்கணும், அது படிக்கிறதுக்கு ஒரு நூல் நிலையமாவது இங்கே அமைச்சிருவோமா அப்படின்னு யோசித்தோம். தொடங்கிடுவோங்க, நிச்சயமாக தொடங்கிடுவோம். பாரதி சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ஆடுவோமே பல்லு பாடுவோமேன்னு பாடினார். நம்மளும் நூல் நிலையம் அமைச்சிருவோன்னு பாடுவோம். அடுத்த பாரதியின் பிறந்தநாள் வர்றதுக்குள்ளே அந்த நூல் நிலையம் நிச்சயமாக செயல்படும் அப்படின்னு கூறி என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தாங்கள் கூறியது போல் நூலகம் வந்து அனைவருக்கும் பயனளிக்கும் என்று மிகவும் ஆசைப்படுகிறோம். நன்றி ஐயா. அடுத்து பாரதி தமிழ் சங்கத்தின் தலைவர் எங்கள் எல்லோருக்கும் வழிகாட்டி திரு ஸ்ரீவி ஐயா அவர்களை சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் பயப்படாதீங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சோம். ஏன் இந்த ஏற்பாடு, இடையில் எதுக்கு உதவித் தலைவரும் நுழைஞ்சாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரலாம். அதே தான். ஏன்னா அவர் ஒரு தமிழ் குடல் அமைப்பு வச்சுருக்கிறதுனால ஒரு தலைவராக இருக்கிறவங்க என்ன செய்யணுன்றது அவருக்கு தெரியுதை சொல்லிட்டாரு. ஏன்னா புதிய முகங்கள் இன்றைக்கு மேடை ஏறுகிறார்கள். ஒரு சின்ன சலசலப்பு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு அந்த பேச்சில் தடங்கள் வந்துடக்கூடாதுன்ற ஒரு ஏற்பாடு நம்ம தன்னார்வலர்கள் சத்தமே இல்லாமல் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதற்கு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. உங்களுக்கும் என்னுடைய சிறந்தாத நன்றிகள். சத்தமே வராமல் சாப்பிட்றீங்க, நல்லது. இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தும்போது திட்டமிட்ட போது பாரதியை பற்றி பல்வேறு மேடைகளில் பேசக்கூடிய விஷயங்கள் இல்லாமல் அனைத்தையும் உள்ளடக்கி அதிகமாக பொதுவெளியில் பேசப்படாத விஷயங்களையும் சேர்த்து ஒரு கலந்துரையாடலாக வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருந்தது. சென்ற பிறந்த தின விழா நிகழ்ச்சியில் இயக்குனர் பத்ரி ஒரு அருமையான உரை நிகழ்த்தினார். இந்த முறை ஒருவர் உரையாடுவதற்கு பதிலாக, ஒரு சிறப்பு விருந்தினர் உரையாடுவதற்கு பதிலாக நம் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதியை நேசிக்கக்கூடிய, தமிழை சுவாசிக்கக்கூடிய நம்முடைய உறுப்பினர்கள் பலர் பங்கேற்க வேண்டும் நினச்சோம். இதற்கு விதை போட்டது யார் தெரியுங்களா? ரொம்ப அமைதியாக, ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக வழி நடத்துகிறார் பார்த்திங்களா, நம்ம நெறியாளர் சண்முகசுந்தரம் ஐயா. அவர் தான் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நீயா நானா மாதிரி நடத்தலாம், நிறைய பேர் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாரதியை பற்றி பேசும்பொழுது 2 அணிகள் மோத விடுவதற்கான வாய்ப்பே கிடையாது. பாரதிக்கு எதிராக யார் என்ன பேச முடியும்? அப்போ நாங்கள் என்ன திட்டமிட்டோம்னு சொன்னீங்கன்னா, பாரதி சம்பந்தமாக ஒரு 9-10 கேள்விகளை உள்ளடக்கி, அதில் பொதுவான கேள்விகள், உங்களுக்கு பாரதி எப்படி பிடிக்குன்ற மாதிரி விஷயங்களோடு இல்லாமல் ஒரு 3 முக்கியமான கேள்விகளை நாங்கள் முன்வைத்தோம், தயாரித்தோம். 1, ஐயா பேசும்போது கூட சொன்னார், நம்ம எல்லாருக்குமே அது உண்டு. அவருக்கு தேசிய கவின்னு அங்கீகாரம் கிடைக்குதா கிடைக்கலான்னு வேற, அவர் உலகமகா சர்வதேசிய கவி என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம், ரைட்டு. ஆனாலும் கூட தேசிய அளவிலான அங்கீகாரம் வேண்டுமா? ஒரு பாரதி நேசனாக, தமிழ் ஆர்வலராக, பாரதியை ஓரளவு படித்தவனாக எனக்கு அந்த கனவு இருக்கிறது. ஏதாவது செய்ய முடியுமா? அதை பற்றி பேசுவோம். இதை நேற்று அந்த தமிழ் கூட்டத்தில் பேசும்பொழுது அது அந்த ஒரு சின்ன பொறி அங்கே இருக்கக்கூடிய கவனித்தவர்கள் மத்தியில் உருவாகி 2 முக்கியமான நபர்கள் தொடர்பு கொண்டார்கள். ஜவஹர் ஐயா முன்னிலையில் நாங்களும் முயற்சி செய்யலாம், ஏதாவது எழுதி அனுப்புங்கன்னு இருக்காங்க, பார்ப்போம், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அதை போன்ற விஷயங்கள், சில விஷயங்கள் என்ன சொன்னீங்கன்னா, பாரதி ஒரு 3 பேரை பாராட்டுறார் இல்லையா, அது உண்மை. தமிழ் நூல் இருக்க வேண்டிய அலமாரியில் இருக்க வேண்டிய 3 புத்தகங்கள் திருக்குறள், கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். அதைத்தான் அவர் அந்த வரிசையில் சொல்கிறாரு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், எனக்கு ஒரு ஆசை, 4வது ஆளாக அந்த வரிசையில் பாரதி வரணும். நம்ம மக்களை நான் உண்மையிலேயே பாராட்டணுங்க. நம்ம சண்முகசுந்தரம் ஐயா அவர்கள் பேசும்போது என்சைக்ளோபீடியான்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க இல்லையா, அது சாதாரணமாக அது வந்துடல. அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். நான் 4 பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஏ பிளாக்கில் இருக்கார். அதில் ஒரு பெட்ரூம் முழுவதும், ஒரு அலமாரி முழுவதும் புத்தகங்கள் மட்டுமே. நான் விளையாட்டுக்காக சொல்லலை, யார் வேணாலும் போய் பார்த்துக்கங்க. ஒரு 2000-2500 புத்தகங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்ல கலெக்ஷன்ஸ். அதுவும் அவருடைய விருப்பம்னா பார்த்துங்க, ஆங்கில புத்தகங்கள்லேருந்து ஆரம்பித்து, ஸ்ரீலங்கா ரைட்டர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லா விதமான புத்தகங்களையும் வச்சுருக்காரு. நல்ல வாசிப்பாளர். அவருக்கு தரக்கூடிய விஷயங்களை நமக்கு அருமையாக இங்கே எடுத்து சொல்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம்,
2 பேர் இன்றைய தினம் இன்றைக்கு முதலாக மேடை ஏறுகிறார்கள். லலிதா கிருஷ்ணன் அவர்கள், கிருத்திகா அவர்கள். கிருத்திகா எங்கே இருக்காங்க? உள்ளே இருக்காங்க. அவங்க தன்னார்வலர் அதுவும் இருக்காங்க. கிருத்திகா. இவங்க 2 பேரும் முதல்ல மேடை ஏறுறாங்க. இவர்களுடன் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம், அடுத்த தலைமுறைக்கு பாரதியை கடத்தி இருக்கிறோமா என்று சொன்னால், நம்முடைய பாரதி மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம் முயற்சி எடுத்து இன்றைக்கி ஒரு 5 குழந்தைகள் பாரதியை பற்றி தேடி கண்டுபிடித்து தயாரித்து அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் புதிய முகங்கள் மாதிரியா பேசினாங்க. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க பேசாமல் இருந்ததுக்கு நாங்கள் செய்த தவறு. உங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கணும்னு தோணுது. அவ்வளோ அருமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. அந்த 10 கேள்விகளையும் வழிநடத்தக்கூடிய சண்முகசுந்தரம் ஐயா அந்த அளவுக்கு அவர் கண்டுபிடித்து தேடி எடுத்திருக்கிறாரோ, அதற்கு இணையாக இந்த 15 பங்கேற்பாளர்களும் பாரதியை பற்றி பல்வேறு தகவல்களை, அரிய தகவல்களை கொண்டு வந்து நம்ம இன்றைக்கி சேர்த்துருக்கிறாங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அடுத்து நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி குறும்படம். அதை இயக்குனர் நம்மளுடைய நிதிச் செயலர் பூர்வாவின் எம்ஜிஆர் பேச போகிறார். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பாராட்டிட்டு அமைஞ்சிட்றேன். ரொம்ப நேரம் எடுத்துக்கல, ஏன்னா இதை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்ட போகிற மீதியை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. முடிய போகிறோம். தேவி அருண் நம்மளுடைய முதல் குறும்படம். 1 மாதத்தில் 2 குறும்படங்கள். வேறு எந்த சங்கம் மாதிரி செஞ்சுருப்பாங்களான்னு தெரியல. எல்லாருமே கழுத்தை நிமிர்ந்து நம்ம சொல்லிக்கலாம், நெஞ்சை நிமிர்ந்து சொல்லலாம், 1 மாதத்தில் 2 குறும்படங்களை நம்முடைய லோக்கல் டேலண்ட்டை வச்சு எதிர்த்து திரையிட்டிருக்கிறோம் என்பது ஒரு மகத்தான சாதனை. முதல் முயற்சியில் கேமராமேன் வந்து ப்ரொஃபஷனல். அதை பற்றி தெரிந்த ஒரே ஆள் நம்மகிட்ட இருக்கிறவர் சாய் சார் மட்டும்தான். இந்த முறை கேமராமேன் ஒளிப்பதிவாளர் எங்களுடைய தொழில்நுட்ப குழுவினுடைய முக்கிய தூணான எங்களுடைய தேவி அருண். அதை பற்றி அவர் பேசுவார், நிறைய பேசுவார். நாங்களே எடுத்துட்டோங்க, நாங்களே கதை எழுதினோம். சுல்தானா அவருடைய கதையை இயக்குனர் எல்லாம் அவர் பேசலாம். நான் சொல்லிடுறேன். அவர் வந்து மிகச்சிறப்பாக வந்து வழிநடத்தி செஞ்சுருக்கிறாரு. அதை இருந்து பாருங்கள், அதை பற்றி பல்வேறு விஷயங்கள் நடக்கும். என்னுடைய ஆசையெல்லாம் பாரதி கண்ட கனவை போலவே இங்கே புதுமை பெண்கள் கொஞ்சம் அழகாக நிறையா இருக்காங்க. புதுமை பெண்கள் அணியில் இருந்தவங்களாம் 5 பேருமே பெண்கள் தான். அந்த குழந்தை சாதனாஸ்ரீ போடுன்னு போட்டு போயிடுச்சு. என்னுடைய ஒரே ஒரு ஆதங்கம், பாரதி கண்ட கனவு அவர் ஒருவேளை புதுமை ஆண்கள்னு சொல்லிட்டு போயிருக்கணுமோ என்னமோ தெரியல. எங்கள் தமிழ் சங்கத்துக்கு உதவக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக வரவில்லை, பெண்கள் அதிகமாக வருகிறார்கள். அதை மட்டும் பாரதி கண் திறக்க வேண்டும், தமிழன்னை உதவ வேண்டும், நிறைய இளைஞர்கள் எங்கள் பக்கம் வர வேண்டும் என்று கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது அடுத்த நிகழ்ச்சியாக திரை நாடகம் திரையிடப்பட உள்ளது. திரை நாடகத்தை அறிமுகப்படுத்த திரை நாடகத்தின் இயக்குனர் பூர்வாவின் எம்ஜிஆர், நமது சங்கத்தின் நிதிச் செயலர் திரு சாய்ராம் ஐயா அவர்களை வரவேற்கிறேன். நன்றி. இந்த திரை நாடகம்ன்ற வார்த்தை தமிழில் முதல் தடவை கேட்குறேன். நான் திரை கேட்டிருக்கிறேன், நாடகம் கேட்டிருக்கிறேன். திரையில் நாடகம் நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயாவது. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். என்னுடைய இந்த இன்னொரு குறும்படம் 1 மாதத்துக்குள்ளேயே வரத்துக்கு காரணம் நீங்கள் கொடுத்த வரவேற்பு தான். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிருக்கான்னு தெரில எனக்கு. தினமும் ஒரு 1-2 ஃபோன் கால்ஸாவது ரெகுலராக நான் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை பற்றியும், நடிகர்களை பற்றியும், இந்த அலைபேசிகள் ஓய்வதில்லை திரை நாடகத்தை பற்றியும். அந்த வகையில் அது ஒரு இன்ஸ்பிரேஷன், அது காரணம் நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு நீங்களே கிளாப்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2வது, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு சொல்லி பாரதி சங்கத்தில் தமிழ் சங்கத்தை டிசைட் பண்ண உடனே இது குறும்படம் வந்து நம்மளுடைய அஜெண்டா கிடையாது. அப்போது திடீர்னு நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து இந்த வாட்ஸ்அப் புலனக்குழு ஒன்று இருக்குது நம்மளது பாரதி தமிழ் சங்கத்தில். அதில் ஒரு 20-25 பேர் ரெகுலராக எழுதிட்டுருக்கோம். பட் நிறைய நியூ கமர்ஸ் உள்ளே வர்றதில்லை. அதுக்கான ஒரு முயற்சியாக கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அதில் திடீர்னு சுல்தானா அவர்கள் வந்து ஒரு சின்ன டிராஃப்ட்டு ஒன்று போட்டாங்க. அது படிக்கும்போது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்தது, புதுசாக இருந்தது. பழைய விஷயங்களே போட்டு நம்ம அசை போடாமல் புதுசாக அவங்க ஒரு விஷயம் ட்ரை பண்ணோன்னே, இதை ஏன் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் ஒரு குறும்படமாக போடக்கூடாது அப்படின்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு பெரியவர்களை வைத்து தான் போடலான்னு நினச்சோம். அப்புறம் எங்களுக்கு இருக்கிற ஒரே குறைய எங்கள் பெரியவர்கள் தான் நிறையா இருக்கிறோம். இளைஞர்களும் இல்லை, சிறுவர்களாவது சிறுவர்களாவது கொஞ்சம் இருக்காங்க. இளைஞர்கள் இருந்தால் இளைஞர்களை வைத்து போட்டிருப்போம்.
நல்ல வேளை அன்றைக்கி ஒரு எமர்ஜென்சியிலே எங்களுக்கு ஒரு இளைஞர் கிடைச்சார். லாஸ்ட் மினிட்ல வெங்கட்ராமன் அவர்கள், அவரை கூப்பிட்டு ஒரு ரோல் நடிக்க வச்சிட்டேன் நான். இது வந்து எந்த விதமான ஒரு கதை அமைப்பு உள்ள ஒரு இதுவே இல்லை. இது உரையாடலாம் வாங்கன்னு சொன்ன மாதிரி அதுவும் திரையில் நடக்கும் ஒரு உரையாடல் தான். ஸோ இவங்க டிராஃப்ட் பண்ண ஒரு ஸ்கிரிப்டை எங்களுடைய படப்பிடிப்பு குழு உட்காந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து டெவலப் பண்ணி அது ஒரு ரொம்ப அறுக்கக்கூடாது அப்படின்றதால ஒரு 10 நிமிட நேரத்துக்கு அதை வந்து மைண்ட்லேயே எடிட் பண்ணி இந்த பொறுப்பை நான் என்ன பண்ணேன், தேவி அருண் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் தான் டைரக்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். போன தடவை நான் பண்ணேன், ஏன் இந்த தடவை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஏன்னா முதல் தடவை நான் டைட்டிலில் 4 இயக்குனர்கள்னு சொல்லி மலர்விழி, ஸ்ரீவித்யா, இவங்க பேர் தேவி அருண், மகாலட்சுமி, இவங்க பேரெல்லாம் போட்டபோது ஏதோ இவங்கக்கிட்ட ஒரு வேலை வாங்குறதுக்கு இவன் வந்து சும்மா இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு போடுறானோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வந்திருக்கலாம், பார்த்தவங்களுக்கும் வந்திருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. அது நான் போட்டது 100% மனசில் அவங்க அதுக்கு உகந்தவர்கள்ன்றத நிரூபிக்கத்தான் அடுத்த படமே நான் அவங்கள டைரக்ட் பண்ண சொன்னேன். அண்ட் அஃப்கோர்ஸ் டைரக்ட் பண்ணும்போது நான் கூட இருந்தேன். ஷார்ட் டிவிஷனுக்கு சில விஷயங்களுக்கு ஸ்கிரிப்டிங்லாம் இருந்தேனே தவிர அவங்க ஏன் ஒரு இயக்குனர் ஆவதற்கு தகுதி பெற்றார்ன்றதை சொல்லிடுறேன். அவங்க வந்து பானுமதி அம்மா மாதிரி இசை கோர்ப்புலேயும் என் கூட உட்காந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதை சொன்ன மாதிரி கேமரா உமன் ஆகிட்டாங்க. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனை வச்சுன்னு அதில் ஃப்ரேமிங்கே ரொம்ப கஷ்டம். நான் ஏன் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா அதை பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரியாது. அது வச்சு அவங்க பாவம் நான் வந்து போட்டு வேற நச்சு பண்ணுறேன். நான் அவங்கள திட்டவும் முடியல, என்ன வயசில் பெரியவன். அதையும் மீறி அவ்வளோ அழகாக அந்த ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க 4 இயக்குனரில் அடுத்த தடவை அவங்க இயக்குனரில் வந்துட்டாங்க இப்போது. ஏன்னா ஒரு எடிட்டர் எஸ்பி முத்துராமன் சார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு நல்ல எடிட்டர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் ஆக முடியும், ஆனால் ஒரு நல்ல டைரக்டர் நல்ல எடிட்டர் ஆக முடியாதுன்னு. எஸ்பிஎம் சார் ரெண்டுமே. அதனால் அவர் சொல்லுவார், நான் டைரக்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும் இப்படி பண்ணால் இப்படி எடிட் பண்ணால் அது இப்படி வரும் அப்படின்றது. ஸோ டெக்னிக்கலாகவும் அது செய்ய தெரியணும் இல்லையா. இவங்களுக்கு அது ரெண்டுமே கை வந்திருக்குது. மைண்டில் யோசிக்கிறத படமாக்கணும், படமாக்கிறோன்னே இதில் என்னென்ன குறைபாடுகள் இருக்கோ அது எங்கே கலைந்து எறிய வேண்டும், எது ஃப்ரேமில் வரணும். அண்ட் நம்ம ஒன்று சொன்னால் அந்த ஐடியா மல்டிப்ளை ஆகுது அவங்கக்கிட்ட. ஒரு 2 விஷயம் நான் சொன்னேன்னா அது வந்து ஒரு 6 விஷயமாக அவங்க பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து அந்த எக்ஸசைஸ் நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். மலர்விழி, ஸ்ரீவித்யா, அமுதா, சுல்தானா இப்போ அந்த டீமில் புதுசாக சேர்ந்தவங்க. எங்கள் பழைய டீமில் நாங்கள் ஒரு 2 பேரை ரொம்ப மிஸ் பண்ணோம் அந்த ஷூட்டிங்கில். மகாலட்சுமி அவர்களையும் லக்ஷ்மி நாராயணன் அவர்களையும். ஸோ இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து திரை நாடகம் போட்டு உங்களை மகிழ்விக்க போகிறோமா பொறுமையை சோதிக்க போகிறோமான்னு தெரியாது. பட் இது ஒரு சின்ன பதிவு, இது ஒரு கதையான பார்க்காதீங்க. அண்ட் இதில் முதலே நாங்கள் ஒரு பொறுப்பு துறப்பு போட்டிருக்கோம். பட் நமக்கு அதெல்லாம் படிக்கிற வழக்கம் கிடையாது எப்போவுமே. ஏன்னா இந்த படத்தில் விலங்குகள் துன்புறுத்தப்பட மாட்டாது, மது குடிப்பது, உயிர், இதெல்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம், ஓட்டிடுவோம். அதனால் நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், ஒரு சாதாரண ரொம்ப ஆர்டினரி ஐஃபோன் கூட இல்லை, ஆண்ட்ராய்டு ஃபோனில் கிடச்ச ஒரு அவைலபிள் ஜாகிரஃபியில் பாவம் அமுதா அவங்க வீட்டில் அவங்கள போட்டு நச்சு பண்ணி அவங்கள உள்ளே தள்ளி பூட்டி நீங்கள் உங்கள் வேலையை உள்ளேன்னு பாருங்கன்னு சொல்லி அவங்க ஷார்ட்லேயே இல்லாத ஒரு டைலாக் வேறு உள்ளேன்னு சொன்னாங்க. நான் ஆஃபீஸ் காலில் இருக்கேன், கொஞ்சம் சத்தம் போடாமல் கம்முன்னு இருங்க அப்படின்லாம் கத்தினாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து இவங்க எடிட் பண்ணி அதில் சவுண்டு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ரெகுலர் மைக்ஸில் எடுத்தால் அந்த சவுண்டு ஃபில்டர் ஆகும். அந்த சவுண்டை தனியாக பிரித்து எடுத்து அதை ஆடியோ வீடியோவோட சிங்க் பண்ணி அதுக்கப்புறம் சில கிளிச்சஸ் இருந்து இன்னைக்கு காலையில் பார்த்து அதையும் உட்காந்து கரெக்ட் பண்ணி இவ்வளோ பொறுமை இருக்கிறவங்க டைரக்டர் ஆகணும்னா யாருங்க வேறு டைரக்டர் ஆக முடியும்? நினச்சி வாங்க. இல்லை, தேங்க்யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. நான் பானுமதியை அம்மா மாதிரின்னு சொன்னது சும்மா சொல்லலை. அண்ட் நடித்தது எகேன்னு சொல்கிறேன், போன தடவை நடித்த குழந்தையில் ஒரு குழந்தை தான் இந்த தடவை நடிச்சிருக்கு, மற்ற எல்லாமே புது குழந்தைகள் தான். அண்ட் வெங்கட்ராமன் முதல்ல நடிச்சுக்காரா எனக்கு தெரியாது, திடீர்னு ஆபத் பாந்தவா அநாத ரக்ஷகான்னு கூப்பிட்டோம், வந்தார். சும்மா அப்படி என்ன சொல்கிறது, இந்த 2 hours கால் ஷீட் கொடுத்துட்டு வந்து ஒரு சிங்கிள் டேக்கில் ஓகே பண்ணிட்டு போவாங்களே அந்த மாதிரி வந்தார். படம் எனக்கு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அந்த நிகழ்ச்சியில் எனக்கு கிடைச்ச ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்க எல்லோரும் டைரக்ட் கண்டிப்பாக ஆக்குறது. அடுத்த இன்ஸ்பிரேஷன் இவரை வச்சு இவர் எழுதின காமு சோமுன்ற ஒரு காமெடி புக்கு ஒன்று இருக்குது. அதே ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ஒரு 6 நிமிஷம் எபிசோடாக அவரையும் யாராவது ஒரு இளைஞி கிடைத்தால் யாராவது ஆஃப் பண்ண துர்கா நடிக்கிறேன்ட்டாங்க. ஸோ அவங்கள வைத்து
இலங்கைன்றது தானே இல்லை, அது அப்புறம் நம்ம பேசிக்கலாம் சார். ஸோ அது ஒரு ஐடியா வந்திருக்கு மனசில். ஸோ இந்த முயற்சிக்கும் போன முயற்சி மாதிரி நீங்கள் ஆதரவு தரணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு அதை வந்து பாருங்கள். அதில் இருக்கிற எந்த தவறுகளுக்கும் யாருமே பொறுப்பு இல்லை. கையில் காசு இல்லை, அதான். ஏன்னா முழுக்க போன தடவையாவது நாங்கள் கேமராமேனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தோம், எடிட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தோம். இந்த தடவை அடப்பாக நாங்கள் அந்த பணத்தை மிச்சப்படுத்தி சம்சா வடை தான்டா சாப்பிட்றது நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஸோ சம்சா வடைக்காக நாங்கள் காம்ப்ரமைஸ் செய்வதை மன்னித்து தயவுசெய்து அதை பார்த்து உங்கள் மேலான நல்கருத்துக்களை யூடியூப்பில் வரும் பதிவிடுங்கள். தேங்க்யூ. ஓவர் டு த ஃபிலிம். மிக மிக அருமையாக இருந்தது. முதலில் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. முதல் முறையாக நம்ம வந்து ஒளிப்பதிவு பண்ணி வருதுங்கும் போது கண்ணீர் வருது. சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளோ நாள் நம்ம முயற்சி பண்ணது நம்ம பார்க்கும்போது ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு விஷயம். குடும்பத்தை முதல்ல வந்து சாய்ராம் சார் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்ல வேண்டும். அவங்களோட உறுதுணை இல்லாமல் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அப்புறம் குழு, நம்மளோட க்ரியேட்டிவ் டீம்ங்கிற குழு வந்து அவங்களும் எனக்கு வந்து ஒத்துழைப்பு பண்ணாங்க. என்ன சொல்ல, எனக்கு வார்த்தை வரவில்லை. நன்றி. அடுத்ததாக நினைவு பரிசு. உரையாடலம் வாங்கவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீவி ஐயா அவர்களை பரிசு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் கரோழிகள் திருவிக்ரம், கிருத்திகா இருவருக்கும் கிருத்திகா சாதாரண லலிதா அவர்கள். அடுத்து பாரதியின் செல்லாமாக்களுக்கு பரிசு கொடுக்க திரு தியாகராஜன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். மோகனையா, மழலை செல்வம் மோகனையா அவர்கள். அர்மான், அர்ஃபா குட்டீஸ். சுல்தானா, அமுதவல்லி, அடுத்து நம்ம திரை நாடகத்தில் நடித்த அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் இளைஞருக்கும் திரு வெங்கட்ராமன் ஐயா அவர்கள், சத்யன், கௌஷ்லேஷ், சம்யுக்தா, ஆதிரா, அர்மான், சம்யுக்தா, கௌஷலேஷ், ஆதிராக்கு அர்மான் வாங்கிக் கொள்வார். மேடையில் தமிழ் முழக்கம் செய்து
நமது மகாகவி பாரதி தமிழ் சங்கத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிறான். மேலும் மேலும் பல மேடைகளை காண வேண்டும் என்று மகாகவி பாரதி தமிழ் சங்கம் வாழ்த்துகிறது. நன்றி ஐயா. ஓகே, அன்னலட்சுமி திரு மல்லிகா அவர்களுக்கும் பரிசு வழங்கும். இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிய காமாட்சி நாகராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அந்த புத்தகத்தை வைத்துவிட்டு ஒளி வாங்கிக் கொள்ளலாம். நன்றி ஐயா. அடுத்து நன்றியுரை வழங்க நமது நிர்வாக குழு உறுப்பினர் இந்த படப்பிடிப்புக்கு உதவி செய்த அமுதவள்ளி அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு கொடுத்துடலாம். அண்ணா நீங்களே கொடுத்துருங்கண்ணா. அவங்க அது அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். ஆமாம், அதனால் அவங்களுக்கு தனியாக வழங்கப்படும், நாங்கள் வழங்கிறோம். மிக முக்கியமான ஒரு நபர். திரைக்கு பின்னாடி நிறைய பேர் இருந்து வெற்றிக்கு பாடுபடுவாங்க. இந்த உரையாடலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு ஆயத்த பணிகள் நாங்கள் செய்வதற்கும் திட்டமிடுவதற்கும் 3 நாட்கள் அவங்க இடத்த கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களை திணற அடித்து விருந்தோம்பல் செஞ்சாங்க. சுகுமாரன் மற்றும் விஜயகுமாரி தம்பதியினர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கர ஒலியை நம்ம கொடுக்கணும். இடத்த கொடுத்தா மடத்தை பிடிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி 9:30 மணி வரைக்கும் அவங்கள சோறு சாப்பிட விடாமல் நாங்கள் ஆயத்த பணிகள் செஞ்சோம். அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை மகாகவி பாரதி தமிழ் சங்கம் கொடுக்கிறது. நன்றியுரை வழங்க நமது நிர்வாக குழு உறுப்பினர் சங்கத்தின் அன்னலட்சுமி திரு மல்லிகா அவர்கள் வருகிறார்கள். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு கட்டமாக இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நன்றி உரைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலில் நம்மை இணைத்த தமிழ் அன்னைக்கும் பாரதிக்கும் சிரம் தாழ்த்தி நன்றி நவிழ்கிறோம். இவ்விழாவிற்கு வித்திட்டு அயராது உழைத்து எங்களை வழிநடத்தும் நம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் ஸ்ரீ வெங்கடேஷ் ஐயா அவர்களுக்கும் திரு தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நிதிச் செயலாளர் திரு சாய்ராம் ஐயா அவர்களுக்கும் செயலர் மலர்விழி அவர்களுக்கும் நெஞ்சுநுரை நன்றிகள். உரையாடலாம் வாங்க நிகழ்ச்சியின் நெறியாளராய் நின்று நிகழ்ச்சியினை தாங்கி பிடித்து எங்கள் உள்ளத்தில் நிறைந்த திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று நேர்பட பேசிய பங்கேற்பாளர்களுக்கும் நன்றிகள் பல. இந்நிகழ்ச்சி சிறக்க மேடையில் முன்னும் பின்னும் அயராது உழைத்த நம் சங்கத்தின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கும் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் பூர்வா குடும்பத்தினருக்கும் நன்றியினை காணிக்கையாக்குகிறோம். இந்நிகழ்ச்சியில் ஜவஹர் ஐயா எங்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் திட்டமிடல் ஆலோசனை நடத்த இடமும் உணவும் கொடுத்த திருமதி விஜயகுமாரி சுகுமாரன் தம்பதியினருக்கு நன்றியை உரித்தாகுக. இவ்விழாவிற்கு இடம் தந்து உதவிய பூர்வா குடியிருப்பு நல சங்கத்திற்கு சிறப்பு நன்றி. இவ்விழாவினை அற்புதமாக படம் பிடித்து காணொளிக்கு உதவிய திரு விஜய் அவர்களுக்கும் ஒளி அமைப்பு செய்து உதவிய திரு சசிகுமார் அவர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் மாபெரும் நன்றியினை நல்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.